ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நதீம்லா ஷெரீஃப், உங்கள் பேர்ட்ஸில் ஒரு என்ஜி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சண்டே மார்க்கெட் தான் போக போகிறோம். ரெடியாக இருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஆயிடுச்சு. இந்த 12 கேட் தாண்டி தான் போனோம். ஃபைனலாக வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு, இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னையில் பாரிஸ் பக்கத்தில் ப்ராட்வே ரோட்டில் தான் இருக்குது. லொக்கேஷன் வேணும்னா அந்த கல்யாண மண்டபத்தில் பேர் பார்த்தீங்கன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். இப்போது இது வந்து மார்க்கெட்டுக்கு வெளியே நான் இருக்கேன், உள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ வாங்க. செம்ம க்ரௌடு. இன்னைக்கு சண்டே எப்பவுமே இந்த மார்க்கெட் வந்துருக்கும். சரியான க்ரௌடு. நீங்கள் பார்த்தது வந்து அந்த பக்கம் கிரீன் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, முதல்ல நான் அங்கே இருந்தேன். இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டில் சுற்றிட்டு உள்ளே வந்திருக்கேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா ஃபுல்லாக கோயிங்களா இருக்கும். உங்களுக்கு எல்லா விதம் கோயும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். சண்டை கோய், நாட்டு கோய் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா இது மார்க்கெட்டு, எல்லாமே நல்ல பொருள்னு சொல்ல முடியாது. இந்த சந்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா பசங்களுக்காக அந்த கோய் குஞ்சு இதெல்லாம் விற்கிது. இது வேணா கூட நீங்கள் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கலர் குஞ்சும் இருக்குது, நாட்டுக்கோய் குஞ்சும் இருக்குது. இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படியே உள்ளே போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு சேவல் பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி, அது உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லி அப்படின்னு எடுத்தேன் வீடியோவை. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு சேவலை. இது ஒரு சேவல் பார்த்துருந்தேன். இது வந்து உள்ளே போகிற வழி. உள்ளே போகும்போது நீங்கள் பார்த்து போகணும். ஏன்னா திடீர்னு மீன் வண்டிலாம் வரும் பாருங்கள். கால்லெல்லாம் ஏற்றிட்டு போயிடுவாங்க, உஷாராக போங்க. க்ரௌட் வந்து பயங்கரமாக இருக்கும். உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாமே இருக்குதுங்க சென்னை மார்க்கெட்டில். எல்லா விதமான புறா இருக்குது, வாத்து இருக்குது, கோழி இருக்குது. எதுவுமே இல்லைன்னே சொல்ல முடியாது மார்க்கெட்டில். சுற்றி டயர்டு தான் ஆனேன்னா. இந்த பாய் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸு, காக்டைல், அப்புறமா இந்த சன்கர்னூரெல்லாம் சொல்லுவாங்க, அது கொடுப்பாரு. ஃப்ரேம்டும் கொடுப்பாரு. இதை முடிச்சுட்டு வந்து இந்த 2 பசங்க பூனை வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. சரி, வீடியோ பிடிக்கலான்னு பார்த்தேன். சரி, வீடியோவில் வருவேன். ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சம்சா கடை இருக்குது, சம்சா சாப்பிடலாம். இது வந்து மார்க்கெட்டு வெளியே இருக்குது. அப்படியே நேரில் போனவாங்க. நிறைய புறாங்க இருக்குதுங்க. எக்கச்சக்கமாக புறா இங்கிட்டு வந்துருந்தது. முயல் இருக்குது, முயல் குட்டி இருக்குது, எல்லா பொருளும் விற்கிதுங்க. இந்த புறா ட்ரே, சீனி ட்ரே எல்லாமே இருக்குது, கூண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. பிக்சர்ஸ்லேயே எல்லா வெரைட்டி பிக்சர்ஸ் இருக்குது, காக்டெயில் இருக்குது, சன்கர்னூர் இருக்குது, கிரே பேரட் கூட இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பார்த்தேன் மேலே. இதை பார்த்துட்டு அப்படியே வாங்க. கிரே பேரட்டும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இங்கே பார்த்தா ஆம்ஸ்டாங் இருந்தது. ஆம்ஸ்டாங் எனக்கு நிறையா பேர் தெரியல. அதுக்கப்புறமா இந்த பூனெல்லாம் வாங்கி போகிற அந்த கூடை, அது எல்லாமே இங்கே விற்கிது. இது வந்து இன்னொரு இடத்துல பார்த்தேன், உங்களுக்கு வச்சுருந்தாங்க சன்கர்னூர்லாம். எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் ரேட்லாம் எதுவுமே நான் கேட்கல. எல்லாம் கூண்டும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சண்டே மட்டும்தாங்க மார்க்கெட்டு. அப்புறமா அப்படியே உள்ளே போனேன். ஹேண்ட் டைம் வந்து இந்த போர்டு பார்த்தேன். இது வந்து ஹேண்ட் ஃப்ரேம் பண்ணி அவங்க விற்கிறாங்க காக்டைலில். இதோட ப்ரைஸ் கூட நான் எதுவுமே கேட்கல. அப்படியே கீழே பார்த்தேன், அப்படியே லைனாக கூண்டு அடுக்கி டிசைன் மாரி நீட்டாக வச்சுருந்தாங்க. இது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், இது பாருங்கள். என்னடா இது நாய் கூட்டமாக நின்றுந்தாங்கன்னு பார்த்தேன். சரி, எல்லாம் போய் பார்க்குறேன். இந்த நாயை வந்து ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த பசங்க, குட்டி பசங்க. அது பண்ணா இருந்தது. பேயில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. டிவி எல்லாமே இங்கே விற்கிது. உங்களுக்கு பேக்டோ விற்கிது, தனிமையாக கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா மார்க்கெட்லேயே கம்மியில் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான டிவியும் அங்கே இருக்குதுங்க. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அப்புறமா மீன் வெரைட்டி சொன்னோன்னா நிறைய மீன் வெரைட்டி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து மீனை பற்றி தெரியாது. வந்து ஃபுல்லாக புறா வளர்க்குறதால அது எதுவுமே தெரியல. சரி, நான் பார்க்குறது உங்களுக்கும் காமிக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா வாங்குறீங்க இல்லையா. இதை முடிச்சுட்டு இந்த ஃபைட்டர்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் சரியான கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது.
அவர் செட் பண்ணியிருக்க செட்டப்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இது பாருங்கள். இது முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனேன். இந்த கோயிலெலாம் இருந்தது, சின் கோயில் இருக்குது, இந்த ஈமோ கொய்யா அது என்னன்னு தெரியல எனக்கு பேர், இதெல்லாம் இருக்குது அவைலபிளாக மார்க்கெட்லேயே. இந்த குட்டிங்கெலாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மார்க்கெட்லேயே எல்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போனால் நான் மார்க்கெட்லேயே எது நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். டாக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க, கணக்கு இல்லாமல் இருக்குது. பப்பீஸ் நிறைய பப்பி குட்டிங்கெல்லாம் இருக்குதுங்க. ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ காமிச்சிருந்தேன், அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாக் ஸ்டார்ட் ஆகும். எல்லா வெரைட்டியான டாக்ஸ் வந்து கிடைக்குது உங்களுக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா வெரைட்டி டாக் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ப்ரைஸ் என்னன்னு நான் எதுவுமே கேட்கல. நீங்கள் தேவைப்படுறவங்க போயிட்டு நேரில் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பார்கெனிங் பண்ணி அங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ரேட் கேட்கணும்னு நீங்களே கேட்கலாம். அப்படியே பார்த்தா பெரிய டாக்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து முஸ்கின்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் எதுவுமே தெரியாது, தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. அப்புறமா இந்த குட்டி நான் பார்த்தேன், இது கண் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன்னு தெரிய மாட்டேது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் பூனைன்னு எல்லாம் பூனைங்களும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பர்ஷன் கேட்ஸ் சில பேர் வந்து ஸ்ட்ரீட் கேட்டை வந்து விற்கிறாங்க, அது அவங்க ஹோமில் ப்ரீட் பண்ணுறாங்களான்னு தெரியல. எல்லாம் ஹை குவாலிட்டி பர்ஷன் கேட் வந்து நான் இந்த வாட்டி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் இந்த பெரிய கேட் வந்தது, இது 2 சண்டை போட்டுருந்தது, அதுவும் பார்த்தேன். ரொம்ப சுற்றிட்டு டயர்ட் ஆகிட்டிங்கன்னா ஜூஸ் கிடைக்குது, ஜூஸ் குடிக்கலாம் சண்டே மார்க்கெட்டுக்குள்ளேயே. அந்த ஜூஸும் வேணான்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே காடை முட்டை விற்பாங்க, காடை முட்டை நீங்கள் சாப்பிட்லாம். அது வேணான்னா அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் இருக்குது, ரோஸ் மில்க் சாப்பிட்லாம். இதுவும் வேணாம் எனக்கு நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாய் வந்து கூட பிரியாணி போட்டுருக்காரு, பிரியாணி சாப்பிட்லாங்க. வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை குரும் நைத்துருங்க. கூட சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் வித் பேர்ட்ஸ் லவர் NG.